மாநிலங்களவை தேர்தலையும் கனிமொழி வெற்றி பெறுவதையும் தனக்கு கௌரவ பிரச்சனையாக திமுக தலைவர் கருணாநிதி கருதுவதாக அரசியல் வட்டாரங்களில் தகவல்கள் வெளியாகியுள்ளன. மாநிலங்களவை தேர்தலில் திமுக சார்பில் போட்டியிடும் கனிமொழிக்கு இன்றைய பரபரப்பான அரசியல் நிலவரங்களின் அடிப்படையிலும் மாறிவரும் அரசியல் கணக்குகளின் காரணமாகவும் வெற்றி வாய்ப்பு அதிகரித்துள்ளது. மாநிலங்களவை தேர்தலில் அதிமுக வேட்பாளர்கள் 4 பேர் வெற்றி பெறுவது உறுதியாகிவிட்டது. அதிமுக ஆதரவுடன் களமிறங்கும் இந்திய கம்யூனிஸ்ட் வேட்பாளர் டி. ராஜா சிபிஎம்மின் ஆதரவுடன் வெற்றி பெறுவதும் உறுதியாகிவிட்டது. இந்நிலையில் 6வது வேட்பாளர் இடத்திற்கு திமுகவும் தேமுதிகவும் வரிந்து கட்டிக்கொண்டு நிற்கிறது. கனிமொழிக்கான வெற்றி வாய்ப்பு எவ்வாறு என மக்கள் கணக்கு போட்டு வந்த நிலையில் அதிமுக ஆதரவுடன் போட்டியிடும் வெற்றி பெற்ற மனிதநேய மக்கள் கட்சி திடீரென திமுகவிற்கு ஆதரவு தெரிவித்துள்ளது. கனிமொழிக்கு ஆதரவு திரட்ட திமுகவினர் காங்கிரஸ், பாமக உள்ளிட்ட கட்சிகளையும் அணுகியுள்ளனர். திமுகவுடன் கூட்டணி கிடையாது என பாமக அறிவித்துள்ள நிலையில் பின்னணி சமரசங்களை அடிப்படையாக கொண்டு பாமக தனது ஆதரவை திமுகவுக்கு அளிக்கும் வாய்ப்புகள் பிரகாசமாகவே உள்ளது. காங்கிரஸ், பாமக, மனிதநேய மக்கள் கட்சி, புதிய தமிழகம் ஆகிய கட்சிகளின் ஆதரவை கருத்தில் கொண்டால் கனிமொழிக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாகியுள்ளது.